வெல்கம் டு மகே மேக்ஸ் கிளாஸ். இனி நம்ம என்ன பார்க்க போறோம்னா 12ஆம் வகுப்பு வகை நுண்கணிதத்தின் பயன்பாடுகள் எடுத்துக்காட்டு 7.5 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி எடுத்துக்காட்டு 7.4 வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க. இப்போ கணக்கு பார்க்கலாம். எடுத்துக்காட்டு 7.5 தரையிலிருந்து மேல் நோக்கி சுடப்படும் ஒரு துகள் S அடி உயரத்தை t வினாடிகளில் சென்று அடைகிறது. இங்கு S of t equal to 128t minus 16t². மேல் நோக்கி சுடப்படுது தரையிலிருந்து. அது S அடி உயரத்தை t வினாடிகளில் தொடுது. இப்போ இதை வச்சு 2 கேள்வி கேட்டிருக்காங்க. துகள் அடையும் அதிகபட்ச உயரத்தை கணக்கிடுக. தரையை தொடும்போது அதன் திசைவேகம் என்ன? ஓகேவா? இது மாதிரி 2 கொஷின் கேட்டிருக்காங்க. இந்த 2 கொஷினை நம்ம சால்வ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க? S of t equal to 128d minus 16t². இதுதான் கொஷினில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கொஷின் துகள் அடையும் அதிகபட்ச உயரத்தை காண்க. நம்ம உயரத்துலேருந்து திசைவேகம் v of t equal to 0ன்னு நம்ம வச்சுக்கிட்டோம்னா v of t திசைவேகம் 0ன்னு வச்சுக்கிறோம். அதிகபட்ச உயரத்தை அடைகிறது 0ன்னு வச்சுக்கிறோம். t வினாடிகளில், ஓகேவா, tயின் திசைவேகம் tயின் திசைவேகத்தை நம்ம கண்டுபிடிப்போம். அதுக்கு திசைவேகம் v of t equal to 0ன்னு நம்ம எடுத்திருக்கோம். கொஷினில் கொடுத்துருக்கிறது என்னது அதை எடுத்து எழுதிக்கணும். ஃபஸ்ட்டு v of t equal to கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க அது முன்னாடியே நம்ம எழுதியிருக்கணும். சாரி, நான் எழுதாமல் விட்டுட்டேன். S of t equal to 128t minus 16t². ஓகே, இதுதான் கொஷினில் உள்ளது. இதை நம்ம டியை பொறுத்து நம்ம டிஃப்ரென்ஷியல் பண்ணணும். அப்போ ds டிவைடட் பை dt ஈக்குவல் டு டிஃப்ரென்ஷியல் பண்ணுங்கள். இதை டீயை பண்ணோம்னா 1, அப்போ 128. அதே மாதிரி t² பண்ணோம்னா 2tன்னு கிடைக்கும். அப்போ 2 × 16t. ஓகேவா? இப்போ என்ன பண்ண போகிறோம்? 128 இது 2ஐயும் மல்டிபிள் பண்ணுங்கள், 32t. இப்போ v of t நம்ம திசைவேகம் கண்டுபிடிச்சிருக்கோம். அது v of t 0வாக இருக்கும்போது நம்ம அதோட திசைவேகம் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ v of t 0னா 128 மைனஸ் 32t. இந்த v of tக்கு பதிலாக நம்ம கண்டுபிடிச்சதை போட்டிருக்கோம். இந்த 0 அப்படியே இருக்கும். ஓகேவா? இப்போ இந்த 128 இந்த சைடு வந்துடும். ரைட் சைடு வரப்போ என்ன ஆகும்? மைனஸ் 128 மைனஸ் 32t ஈக்குவல் டு 128 மைனஸ் 128. இந்த மைனஸ் மைனஸும் கேன்சல் ஆகிரும். மீதி இருக்கிறது 128 டிவைடட் பை 32. இதை அடித்தோம்னா 4 32 128 t ஈக்குவல் டு 4. சாரி, நான் இங்கே 32ன்னு போட்டேன். இங்கே t ஈக்குவல் டு 4 தான் வரும். ஓகேவா? இப்போ டீயோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இந்த டீயோட வேல்யூ எடுத்தோன்னா நம்ம இந்த t ஈக்குவல் டு 4 நம்ம S of t ஃபுல்லும் நம்ம டீக்கு பதிலாக சப்ஜெக்ட் பண்ண போகிறோம். t ஈக்குவல் டு 4 S of tக்கு பதிலாக 4, 128 4 மைனஸ் 16 × t⁴². டீக்கு பதிலாக 4 கொடுத்தோம்னா 4². இப்போ இதை பெருக்கணும்னா 256 அடிகள். ஓகேவா? 256 அடிகள். இதை மல்டிபிள் பண்ணி நம்ம சால்வ் பண்ணோம்னா அடுத்து ரெண்டாவது கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, கொஷினில் தரை அடையும் விதம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. துகள் தரையை தொடும்
தரையை தொடும்போது s = 0. துகள் வந்து மீண்டும் வந்து தரையை தொடும்போது என்ன s = 0ன்னு சொல்லியிருக்கோம். இப்போ s = 0னா s ஆஃப் t என்ன இருக்கும்? s ஆஃப் t வந்து 0 ஆயிருமா? இங்கே இந்த s ஆஃப் t வந்து 0 ஆயிரும். அப்போ 128 t மைனஸ் 16 t² = 0. இந்த எஸ்ஸுக்கு பதிலாக நம்ம 0 கொடுத்தோம்னா s ஆஃப் t வந்து நம்ம 0 ஆயிரும். t = 0ன்னு கொடுக்குறோம். t = 0 8. ஓகேவா? t = 0 8 வினாடி அப்படின்னு நம்ம வந்து கொடுக்குறோம். ஏன்னா t = 0 கொடுத்தா தான் =0 வரும். அதே மாதிரி t = 8 கொடுத்தோம்னா =0 வரும். மற்ற எதுக்கும் வந்து 0 வராது. அதனால தான் வந்து நம்ம 0, 8ன்னு எடுத்திருக்கோம். ஓகேவா? s ஆஃப் 8 வந்து tக்கு பதிலாக 0வும் 8ம் கொடுத்தோம்னா 0 கிடைக்கும். அதனால தான் நம்ம வந்து 2 எடுத்துக்கிறோம். ஓகேவா? t = 8. இப்போ நம்ம வந்து v ஆஃப் t திசைவேகம் கண்டுபிடிச்சோம்ல, இதில் வந்து நம்ம வந்து tக்கு பதிலாக நம்ம வந்து 8 வந்து சப்ஜெக்ட் பண்ண போகிறோம். tக்கு பதிலாக சப்ஜெக்ட் பண்ணணும். v ஆஃப் t = 128 - 32t. ஓகேவா? இதில் tக்கு பதிலாக நம்ம வந்து 8 சப்ஜெக்ட் பண்ணுவோம். 128 v ஆஃப் 8 128 மைனஸ் 32t. இதே பெருக்கணும்னா 256. 32 tக்கு பதிலாக 8 கொடுத்து மல்டிபிள் பண்ணோம்னா 256 கிடைக்கும். 128 256 கழிச்சோம்னா -128 அடி பார் வினாடி. ஓகேவா? v ஆஃப் 8 வந்து திசைவேகம் வந்து v ஆஃப் t வந்து -128 அடி. அவ்வளோதான் இந்த கணக்கு. நெக்ஸ்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள், அப்புறம் ஷேர் பண்ணுங்கள்.